இப்போது கூட சட்டமன்றத்தில் ஒன்றை எழுத்திருக்கிறேன். என்னன்னா, மதுரை வீதிகளில் பார்த்த ஒரு நாள் ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றான். என்ன ஹாப்பி ஸ்ட்ரீட்? இங்க என்னுடைய குழந்தை செல்வங்கள் சிலம்பாட்டம் ஆடினாங்க, தமிழுடைய கலை. அதை ஆட சொல்லுங்க, கை சண்டை போட சொல்லுங்க, வால் சண்டை போட சொல்லுங்க, பாதுகாப்பா. அதை நம்ம கபடி சடுகுடு விளையாட சொல்லுங்க. ஆனா அங்க என்ன செய்யறான்? இந்த நாட்டில் வந்து மதுரையில் வந்து தங்கி இருக்கிறான் பாரு, பிற மாநிலத்துக்காரன். அவன் எல்லாம் அரைகுறை ஆடுற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அரைகுறை ஜட்டியை போட்டுக்கிட்டு, பிராவை போட்டுக்கிட்டு குத்தாட்டம் போடுறான். அங்க வந்து அப்புறம் இடையில கையை வச்சுட்டான், மேல கையை வச்சுட்டான்னு சண்டை வருது. உடனே இவன் ஏன் ஜாதிக்காரன் தட்டி கேட்டான், அவன் ஜாதிக்காரன் தட்டி கேட்டான்னு சாதி கலவரமா மாறுது. இப்ப அது ஒரு பக்கம் தொடங்கி இருக்கு. அதை தடை செய்யணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏவில் துறிஞ்சி தமிழ்நாட்டில் தமிழர் பாரம்பரியத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை காக்க வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்று சொன்னவன் வேல்முருகன். அதற்கு மாறாக இன்றைக்கு எங்கள் பச்சை தமிழன் கவிக்குயில் பாவேந்தன் பாரதிதாசன் பெயரில் கவிதை போட்டி, பேச்சு போட்டி, சிலம்பம் போட்டி, கட்டுரை போட்டி, ஒரு வாரம் முழுவதும் தமிழ் விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று எனது கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்தார். தமிழர் கலைகளை கொண்டாடுவோம், தமிழர் கலைகளை நாம் போற்றுவோம். எதுக்கு டப்பாங்குத்து பாட்டு? எதுக்கு ஆபாச அருவருக்கத்தக்க பாட்டு? இங்க பெண்கள் இருக்கிறாங்க, என் வாயால சொல்ல முடியாத பாடல் வரிகள் எல்லாம் இப்போது சினிமாவிலே வருகிறது. அந்த பாடல் வரிகளுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, கதை என்ன, கருத்து என்ன சொல்லுகிறது என்று தெரியாமல் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு அந்த பாட்டுக்கு நம்ம பள்ளி விழாக்கள்ல, பொது மேடைகள்ல ஆடுவதற்கு தயார் செய்து அதுபோன்று உடையை அணிந்து கொண்டு போய் நிக்க வைத்து ஆட வைக்கிறோம். இதுதான் மதுரையின் கலாச்சாரமா? இதுதான் தமிழரின் கலாச்சாரமா? இதுதான் தமிழருடைய பண்பாடா என்று கேட்கின்ற ஒரு கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி.